வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி டேஹ்ராடூன் பொருளாதார வழித்தடத்தை இன்று திறந்து வைத்தார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கொள்கை உருவாக்கம் மற்றும் முடிவெடுப்பதில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கிய பயணம் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி டேஹ்ராடூன் பொருளாதார வழித்தடத்தை இன்று திறந்து வைத்தார். உத்தரகண்ட் மாநில தலைநகரான டேஹ்ராடூனில் நடைபெற்ற இவ்விழாவில் உரையாற்றிய அவர், குளிர்கால சுற்றுலா, குளிர்கால விளையாட்டுகள் மற்றும் திருமண விழாக்கள் போன்றவற்றுக்கான இடமாக உத்தரகண்ட் மாநிலம் பிரபலமடைந்து வருவதாக தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் கைலாஷ் மற்றும் ஓம் பர்வதத்திற்கு தாம் பயணம் மேற்கொண்டதை குறிப்பிட்ட பிரதமர், அப்போதிலிருந்து பக்தர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்பெல்லாம் குளிர்காலத்தில் சில 100 பேர் மட்டுமே சென்று வந்த நிலையில் 2025இல் 40,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித பயணம் மேற்கொண்டதாகவும், இதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகள் அதிகரித்து உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். டெல்லி டேராடூன் பொருளாதார வழித்தடத்தின் நன்மைகள் குறித்து தெரிவித்த பிரதமர், சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் விருந்தோம்பல், போக்குவரத்து மற்றும் பிற உள்ளூர் சேவைகளுடன் தொடர்புடையவர்களின் வருமானம் அதிகரிக்கும் என்றும் கூறினார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்கள் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தை கட்டமைப்பதில் அண்ணல் அம்பேத்கரின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுடெல்லியில் உள்ள சட்ட அமைச்சகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தூய்மை இயக்கத்தில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டார். அப்போது உரையாற்றிய அவர், தூய்மையான மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் குடிமக்களின் ஒருங்கிணைந்த பொறுப்பை இத்தகைய நடவடிக்கைகள் ஊக்குவிக்கும் என்றார். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வலுப்படுத்தவும் நிலையான நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த தூய்மை இயக்கத்தின் பிரச்சாரம் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். கொள்கை உருவாக்கம் மற்றும் முடிவெடுப்பதில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்கும் போது 2047ஆம் ஆண்டிற்குள் விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கிய பயணம் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய மகளிருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், அடுத்த 2 நாட்களில், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி நாரி சக்தி வந்தன் அதிநயம் தொடர்பாக ஒரு முக்கிய அரசியல் அமைப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் பங்கேற்பதற்கான ஒரு வலிமையான வாய்ப்பு கிடைத்து குறித்து நாடு முழுவதிலும் இருந்து பெண்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தல் மற்றும் பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களிலும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக கடைபிடித்தால் நாட்டின் ஜனநாயகம் மேலும் வலுப்பெற்று உயிரோட்டமாக மாறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்படும் எந்த ஒரு தாமதமும் துரதிருஷ்டவசமானது என்றும் அது நாட்டின் பெண்களுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதி என்றும் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டமன்றங்களில் பெண்களின் குரல் வலுப்பெறும் போது ஜனநாயகத்தின் குரலே வலுப்பெறுவதாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் மனிதகுல முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் அறிவியல் மற்றும் புத்தாக்க துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது குறித்தும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமிழ் புத்தாண்டு மற்றும் பைசாகி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ள திரு ராதாகிருஷ்ணன், தமிழ் புத்தாண்டு முன்னோர்களின் ஞானத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்றும், பாரம்பரியம், குடும்பம், ஆன்மீகம் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை ஆகியவற்றை எவ்வாறு ஒருங்கிணைக்கிறது என்பது குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஏக் பாரத் ஷேஷ்ட பாரத் என்ற உணர்வை எடுத்துக் காட்டுவதோடு கலாச்சார செழுமையையும் பன்முகத்தன்மையும் நினைவூட்டும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் துணை குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வரவிருக்கும் ஆண்டு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய அரசியலமைப்பின் தந்தை சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் திரு முகமது அசன் அபீத், அத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பாரத் ரத்னா டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாள் இன்று காலை கொண்டாடப்பட்டது. இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பொறியியல் பிரிவு உதவி இயக்குநர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், பொறியியல் பிரிவின் உதவி பொறியாளர் திருமதி R. ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜிப்மரில் நடைபெற்ற டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி, ஜிப்மர் கல்லூரி முதல்வர் டாக்டர் விக்ரம் காட்டே, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத் குமார், இணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம், மூத்த நிர்வாக அதிகாரி திரு ஹவா சிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக வணக்கம் ஜிப்மர் என்ற ஜிப்மரின் அதிகாரப்பூர்வ செய்தி மலரை இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி வெளியிட்டார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு மற்றும் பேராசிரியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் திரு குலசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா அஸ்னைனிடம் நேரில் சென்று வழங்கினார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அரசு அமையும் வரை தற்காலிக முதலமைச்சராக தொடருமாறு திரு நிதிஷ்குமாரை கேட்டுக் கொண்டார். பீகாரின் விவகாரங்களை இனி ஒரு புதிய அரசு கவனிக்கும் என்ற செய்தியை திரு நிதிஷ்குமார் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அமையிருக்கும் புதிய நிர்வாகத்திற்கு தனது முழு ஒத்துழைப்பையும் வழிகாட்டுதலையும் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அண்மையில் திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பீகாரில் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு சாம்ராஜ் சௌத்ரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர் அம்மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா இன்று சென்னையில் வெளியிட்டார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு தலா 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், போக்சோ குற்றங்கள் உள்ளிட்ட வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க அதற்கென தனித்துறை உருவாக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. திமுக, அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக, நாம் தமிழர், தவேகே உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பேரணிகள், பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 61 நாள் மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் இந்த மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் செயல்படும் போஷன் டிராக்கர் என்ற ஊட்டச்சத்து செயலியானது 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களையும் ஏறக்குறைய 9 கோடி பயனாளிகளையும் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போஷான் அபியான் என்பது ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் இந்தியாவின் முதன்மையான ஊட்டச்சத்து இயக்கமாகும். 2021இல் தொடங்கப்பட்ட போஷான் டிராக்கர் செயலியானது அங்கன்வாடி மையங்களின் செயல்பாடுகள், குழந்தைகளின் தினசரி வருகை பதிவு மற்றும் அவர்களின் வளர்ச்சி குறித்த கண்காணிப்பு உள்ளிட்ட அங்கன்வாடி சேவைகளுக்கான தகவல்களை உடனுக்குடன் பதிவேற்றுவதை எளிதாக்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி டெஹ்ராடூன் பொருளாதார வழித்தடத்தை இன்று திறந்து வைத்தார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கொள்கை உருவாக்கம் மற்றும் முடிவெடுப்பதில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கிய பயணம் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.
வணக்கம்.